இப்போ நாம் தியானிக்க வேண்டிய வார்த்தை, இந்த காலத்தை நீங்கள் நிதானியாமல் போகிறது என்ன? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, இந்த காலத்தை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாழ்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம்? எந்த காலத்திற்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எதை குறிப்பிடுகிறது? இந்த காலத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த காலத்தை நீங்கள் நிதானிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இது என்ன காலம்? நாம் யாவருக்கும் தெரிந்திருக்கிறபடி இது கடைசி காலம், இது வருகையின் காலம். ஆண்டவர் இயேசுவுடைய வருகை சமீபித்து விட்டது. வருகையின் காலம் இது உலகத்தின் கடைசி காலம். இது கொடிய காலம் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்கள் கொடிதான காலங்கள் வரும் என்று இது ஒரு கொடிதான ஒரு காலம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிற ஒரு காலம். அதனால் இந்த காலத்தை நிதானித்து அறிந்து அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசுடைய வருகை மிக சமீபமாகிவிட்டபடியால் இந்த காலத்தை குறித்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். இந்த காலத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் கனடா போன்ற தேசத்திற்கு போகும் பொழுது ஜூலை மாதம் வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஜூலை மாதம் வந்து அவங்களுக்கு சம்மர், வெயில் வந்துடும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம்தான். அதன் பிறகு அக்டோபர், நவம்பர் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி ரோடெல்லாம் வெள்ளையாகி விடும். அதனால் அவங்க ரொம்ப ஆயத்தம் செய்வாங்க. அதுக்கான உடைகள், குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்கு, வீட்டை எப்பொழுது சூடாய் வைத்திருப்பதற்கு, வெளியிலே வாகனத்தை எடுப்பதற்கென்று பல ஆயத்தங்களை செய்வாங்க. காலம் மாறும் பொழுது அவங்க அதுக்காக ரெடி ஆவாங்க, அதுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவார்கள். இப்போ நாம் வாழ்கிற ஒரு காலம் இயேசுவுடைய வருகையின் காலம். அதை குறித்த சிந்தையும் அதற்கான ஆயத்தமும் நமக்கு அவசியம் என்று ஆண்டவர் பேசுகிறார். இப்போ நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணம், நம்முடைய ஆயத்தங்கள் எல்லாம் இயேசுவுடைய 2ஆம் வருகை குறித்ததாக இருக்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசுவுடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறாங்க. 3வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்திற்கு முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் திரும்ப வருவதற்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று அவர் கேட்டபோது இயேசு அழகாக பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களை சொல்லும் பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று தான் முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் பல அடையாளங்களில் முக்கியமானது பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். பஞ்சம், கொள்ள நோய், பூமி அதிர்ச்சிகள், இது முக்கியமான அடையாளங்களாக இயேசு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த COVID-19 என்கிற கொள்ளை நோய் கடந்த 1.5 ஆண்டு காலமாக முழு உலகத்தையும் ஸ்தம்பிக்க பண்ணிவிட்டது. எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது பாருங்கள். நாம் முன்பு போல ஒரு இடத்துல மகிழ்ச்சியோடு கூட முடியவில்லை. நம்ம எல்லாரும் மாஸ்க் அணிந்து கொண்டு நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் யாராவது இப்படி கற்பனை பண்ணி பார்த்துருப்பீங்களா? நம்ம இதெல்லாம் முகத்தில் ஒரு மூடி போட்டுக்கிட்டு ரோட்டில் போக போகிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்துருப்பீங்களா? இல்லை. இந்த கொள்ள நோய் உலகம் முழுவதில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி விட்டார். இந்த கொள்ள நோய் எதை வெளிப்படுத்துகிறது? இயேசு சீக்கிரம் வருகிறார், அவருடைய வருகை சமீபித்து விட்டது. அதைத்தான் இந்த கொள்ள நோய் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பலாம், இந்த கொள்ள நோய் தாவீது காலத்தில் கூட கொள்ள நோய் வந்தது, அப்புறம் 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட கொள்ள நோய்கள் வந்திருக்கிறது. இந்த மாதிரி காரியம், பஞ்சங்கள் வந்திருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிற அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி எழும்பி பஞ்சத்தை குறித்து அறிவித்தார். அப்பொழுதே பஞ்சமெல்லாம் வந்திருக்கிறது. இதெல்லாம் 1000 வருஷமாய் நடக்கிறது தானே. கொள்ள நோய்களும் பஞ்சம், பூமி அதிர்ச்சி, இதுதான் கடைசி காலம். எப்படி நாம் நிதானிக்க முடியும்? ஆனால் ஒன்றை தெளிவாக இந்த கொரோனா கொள்ள நோய் தெரியப்படுத்துகிறதை வேதவசனத்தை கவனமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். வேத புஸ்தகத்தில் லூக்கா 21ஆம் அதிகாரம் 35-36வது வசனத்தில் இயேசு கடைசி கால ஆபத்துகளை குறித்து அந்த அதிகாரம் முழுதும் சொல்லிக்கொண்டே வருகிறார். கடைசி காலத்தில் என்னென்ன சம்பவிக்கும்? பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், கடல் கொந்தளிப்புகள் உண்டாகும், மனுஷருக்கு விரோதமாய் மனுஷர் எழும்புவாங்க, யுத்தங்களின் செய்திகள், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறார். 35ஆம் வசனத்தில்,
பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க. அவர் வரப்போகிறார், மனுஷகுமாரன். அவருக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அந்த 35ஆம் வசனத்தில் சொல்லும்போது, பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இந்த கொள்ள நோய்கள், பூமி எதிர்ச்சி, பஞ்சங்கள் காலகாலங்களில் வந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தேசம் அல்லது பக்கத்து தேசங்கள் அங்கே மாத்திரம்தான் பாதிப்பை உண்டாக்கினர். 1918ஆம் வருஷம் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்கிற ஒரு கொள்ள நோய் உலகத்தை தாக்கி இருக்கிறது. அது லட்சக்கணக்கான பேர் மரித்திருக்கிறாங்க. அது ஐரோப்பா நாடுகளின் சில நாடுகளை மாத்திரம்தான் பாதித்தது, அதற்கு மேல் பாதிப்பை உண்டாக்கவில்லை. 1976 ஆப்பிரிக்காவில் எபோலா என்கிற வைரஸ் கொள்ளை நோய் தோன்றி இருக்கிறது. அதுவும் நைஜீரியா போன்ற சில நாடுகள், அந்த நாடுகளின் ஒரு பகுதி, பக்கத்து நாடுகள், அவ்வளவுதான் அந்த கொள்ள நோயின் பாதிப்புகள். அதற்கு மேல் அந்த கொள்ள நோய் பரவவில்லை. 2003ஆம் ஆண்டு சார்ஸ் என்கிற பறவை காய்ச்சல் என்கிற நோய் சிங்கப்பூர்லாம் ரொம்ப பயத்தை உண்டாக்கினது. ஆசியாவில் இருக்கிற சில நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா என்ற சில நாடுகளை மாத்திரம் அது பாதித்தது. அதற்கு மேல் அது பாதிக்கவில்லை, அது பரவவும் இல்லை. ஆனால் இந்த 2019ஆம் ஆண்டிலே வந்த கொரோனா என்கிற கொள்ள நோய் முழு உலகத்தையும் பாதித்திருக்கிறது. 200 நாடுகளுக்கு மேலாக இந்த கொள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இயேசு சொன்ன வார்த்தை, கடைசி காலத்தில் வரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தீங்கு பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது வரும். இன்றைக்கு வளர்ந்த நாடுகளை திகைத்து போனது. இங்கிலாந்தின் பிரதமர் சொன்னார், இதற்கு மேல் எங்களுக்கு என்ன பண்ணுவதென்று தெரியவில்லை என்று திகைத்து போனார். அமெரிக்கா தேசத்தினுடைய அதிபதி கலங்கி போனார். உலக நாடுகளின் தலைவர்கள் கலங்கி விட்டார்கள். எங்களுக்கு மேலே என்ன பண்ணுவதென்று தெரியவில்லை. முழு உலகத்திலும் ஒரு வந்திருக்கிற ஒரு தீங்கு, முழு உலகத்தையும் கலங்க பண்ணின ஒரு கொள்ள நோய் இந்த கொள்ளை நோய் தான். இயேசு சொன்ன அந்த வார்த்தை கவனிங்க, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அந்த மாதிரி ஒரு தீங்கு உண்டாகும். அதனால் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கொரோனா கொள்ள நோய் இயேசு வாசற்படியிலே வந்துவிட்டார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. இனி காலம் செல்லாது. இது ஒருவேளை நாம் தான் கடைசி தலைமுறையாக இருக்கலாம் என்று பல தேவ மனிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். இயேசு வாசற்படியிலே வந்துவிட்டார். அவர் சொன்ன மிக முக்கியமான அடையாளம் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளிலும் ஜனங்களுக்குள்ளே பயமும் திகிலும். அடுத்தது 3வது அலை, அடுத்தது இன்னொரு விதமான டெல்டா கொள்ள நோய் வைரஸ் என்று விதவிதமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்களுக்குள்ளே பயமும் திகிலும். இதுதான் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான அடையாளம். அது இன்றைக்கு கண்முன்னால் நிறைவேறுகிறது. இது எதை காண்பிக்கிறது? இயேசு வாசற்படியிலே வந்து விட்டார். இனி காலம் செல்லாது. வெகு சீக்கிரத்தில் இந்த உலகம் முடிவடைய போகிறது. அந்த அர்த்தம் என்ன? இயேசு ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், தேவாதி தேவனாய் வரப்போகிறார், முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபித்து விட்டது. ஆகவே தான் இந்த காலத்தை நாம் நிதானித்து அறிந்து அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு உலகத்தில் 2 விதமான ஆயத்தங்கள் நடைபெறுகிறது. நல்லா கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுவதிலும் 2 விதமான ஆயத்தங்கள் நடக்கிறது. 2 பேர் வெளிப்பட போறாங்க. முதலாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு வெளிப்பட்டு மத்திய ஆகாயத்திலே வந்து நின்று எக்காலம் துணிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு மணவாளனை சந்திப்போம். ஆண்டவரோடு கூட பரலோகத்துக்கு சென்று 7 வருடம் கல்யாண விருந்திலே பங்கு பெற்று ஒரு பெரிய சந்தோஷம் கொண்டாட்டம் இருக்கிறது. மகிழ்ந்து களி கூற போகிறோம். அதற்காக சபையும் நாமும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய இருதயத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மனிதன் வெளிப்பட போகிறான். அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, ரகசிய வருகைக்கு பிறகு இந்த உலகத்தில் வெளிப்பட போகிற ஒரு காரியம், அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். அவன் பொல்லாதவன், அவன் பயங்கரமானவன். இதுவரை உலகம் சந்தித்திராத ஒரு பயங்கரமான சர்வாதிகாரியாய் கொடிய இருதயம் உள்ளவனாக இருப்பான்.
ஹிட்லரை குறித்தும் அவர் மூலமாய் உலகத்தில் நடந்த அநியாயமான அக்கிரங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் செய்வார்களா என்று இதற்கு முன்பு தோன்றின சில சர்வாதிகாரிகள் அவர்களால் ஏற்பட்ட அழிவுகளை நாம் படிக்கும் போது நம்முடைய உள்ளம் நடுங்குகிறது. ஆனால் அதைவிட 1000 மடங்கு துன்மார்க்கனாய் பயங்கரமுள்ளவனாக அந்தி கிறிஸ்து தோன்றுவான். அவனுடைய வருகைக்காக சாத்தான் உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் இயேசுடைய வருகைக்காக ஆவியானவர் உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் அந்தி கிறிஸ்துடைய வருகைக்காக அவருடைய வெளிப்பாட்டிற்காக சாத்தான் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். ரெண்டுமே நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப சாத்தான் எழுப்புகிற ஒரு மனிதன் தான் அந்தி கிறிஸ்து. சாத்தான் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அவன் ஆவியாயிருக்கிறான், அவனை பார்க்க முடியாது. ஆனால் அந்தி கிறிஸ்து உலகத்தில் இந்த தோன்றுகிற ஒரு லீடர், ஒரு தலைவனை அவன் உருவாக்கி எழுப்பி முழு உலகத்தையும் அவனுடைய கையின்களை கொண்டு வருவான். சாத்தான் தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் அவனுக்கு கொடுத்து அவனை பயன்படுத்துவான் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அவனுக்கு உதவி செய்யும்படி கள்ள தீர்க்க தரிசி என்கிற ஒருவரை சாத்தான் எழும்ப பண்ணுவான். அது மத தலைவரிலிருந்து ஒரு கள்ள தீர்க்க தரிசி எழும்பி அந்தி கிறிஸ்துக்கு உதவியாக நிற்கும்படி செய்வான். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள். ஒரே ஒரு அடையாளத்தை மாத்திர கவனிங்க. அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிற காலம் சமீபித்து விட்டது என்பதற்கு ஒரு அடையாளம் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் அடிக்கடி சொல்லப்படுகிற, அரசாங்கத்தில் ஆளுகிறவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்று, முழு தேசத்துக்கு எல்லாம் ஒன்று, ஒரே எக்ஸாம், ஒரே கேள்வி தாள், எல்லாமே ஒன்று. இந்த வார்த்தை கேள்விப்படும் போது நம்ம நினைக்கிறவங்க ஏதோ பண்ணுறாங்கப்பா வேற மாதிரி நினைக்கிறோம். இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது முழு உலகத்துக்கு ஒரு லீடர் இருப்பான். அதற்கு உலகத்தை இப்பொழுது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். மக்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். உலகத்தை சாத்தான் வேக வேகமாய் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தத்தான் அரசியல் தலைவர்களை பயன்படுத்தி நம்முடைய இந்தியாவிலே மாத்திரமல்ல உலக நாடுகளின் தலைவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்தால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய வார்த்தைகள் வித்தியாசமாய் செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் தான் இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவின் வருகைக்காகத்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், அந்தி கிறிஸ்து வெளிப்பாடு. இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் பெரியவங்க கூட ட்ரெயின் ஏற போகிறீங்க, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு ஒரு துப்பாக்கி மாதிரி ஒன்று கொண்டு வர்றாங்க. நீங்கள் உடனே நீங்கள் என்ன பண்ண போய் எதை காமிக்கிறீங்க? நெத்தியை காமிக்கிறீங்கல்ல. சின்ன குட்டி பிள்ளை கூட ஓடி போய் நெத்தியை காமிக்கிறோம். அவன் துப்பாக்கி மாதிரி வச்சு பார்ப்பாங்க. பார்த்துட்டு உலகம் முழுவதும் எல்லாருக்கும் அதை பழக்கமாக்கி விட்டார். அந்தி கிறிஸ்து வரும்போது நெத்தியிலே அல்லது நம்முடைய வலது கையிலே முத்திரையை பதித்து விடுவான். இப்பொழுதே ஜனங்களுக்குள்ளே மக்களுடைய மனதை அதற்கு ஆயத்தப்படுத்துகிறான். அதனால் இப்போவே அந்தி கிறிஸ்து வந்துட்டான் போல இது அந்தி கிறிஸ்து முத்திரை அப்படின்னு நினைக்காருங்க. அவன் வர முடியாது. அவனை தடை செய்கிற ஒருவர் இருக்கிறார். அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதை தடுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கு. அது திருச்சபை. திருச்சபை எடுத்துக்கொண்ட பிறகுதான் அவர் வர முடியும். ஆவியானவர் அவனை தடுத்து கொண்டிருக்கிறார். அவன் இப்பொழுது வெளிப்பட முடியாது. அவன் ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். இப்பவே அந்தி கிறிஸ்து வந்துவிட்டான் என்பது அல்ல, அவன் வருகைக்காக உலகத்தை சாத்தான் ஆயத்தப்படுத்துகிறான். ஆனால் அவனை தடை செய்கிற ஒன்று உண்டு என்பதாக வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 7-8 வசனங்களை வாசிக்கும் போது அதாவது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்பே அது வெளிப்படாது. அந்தி கிறிஸ்து, அந்த அக்கிரமக்காரனாகிய அந்தி கிறிஸ்துவை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காரியம் உண்டு. அது தேவனுடைய திருச்சபை. ஆவியானவர் வழி நடத்தி கொண்டிருக்கிற திருச்சபை. அதை எடுத்துக்கொண்ட பிறகுதான் அவன் வெளிப்பட முடியும். ஆவியானவர் அவனை தடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப வெளிப்படவே முடியாது. ஆனால் அக்கிரமக்காரன் வெளிப்படும் போது அதாக 8ஆம் வசனம் 9ஆம் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது எப்படி செயல்படுவான், அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்வான் என்று சொல்லப்படுகிறார். ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை நிதானியுங்கள். நாம் ஆண்டவர் வாசற்படியிலே வந்துவிட்டார். அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்காக உலகத்தை சாத்தான் தீவிரமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த கொள்ள நோயை ஆண்டவர் பயன்படுத்தி தன்னுடைய திருச்சபை, தன்னுடைய மக்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களே யோசித்து பாருங்கள், கொரோனான்னு ஒன்று வராமல் இருந்திருந்தா இந்த அளவு நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்களா?
ஜெபிக்காதவங்க எல்லாம் இப்போ ஜெபிக்கிறோம்ல, ராத்திரி எல்லாம் இப்போ விழித்திருந்து ஜெபிக்கிறோம், அதிகாலையில் ஜெபிக்கிறோம். குட்டி பிள்ளை 5 வயசு பிள்ளை சொல்லுது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுது. 8 வயசு பிள்ளை ஒன்று சொல்லுது 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன். எப்படி இந்த கொள்ள நோயின் நிமித்தமாய் தேவன் தன்னுடைய திருச்சபையை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், தன்னுடைய ஜனத்தை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் அந்த ஆயத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தீங்கு, மரணங்கள், அழிவுகள், பயங்கள், பொருளாதார வீழ்ச்சிகளை கேள்விப்படுகிறோம். இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியுமா, இந்த கொள்ள நோய் தாக்கின உடனே 2020ஆம் ஆண்டு முதல் 3 மாதத்துக்குள்ள கூகுள் என்கிற அந்த கூகுள் ஆப்பில் இருந்து உலகம் முழுவதிலும் பைபிள் டவுன்லோட் பண்ணப்பட்டது பல மில்லியன், அதாவது கோடிக்கணக்கான பேர் பைபிளை டவுன்லோட் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க உலகம் முழுவதிலும். இதுவரைக்கும் அப்படி இல்லை, கொரோனாவுக்கு பிறகு வாசிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. அமெரிக்காவில் இன்றைக்கு எல்லா சபைகளும் எழுப்புதலுக்காக தீவிரமாய் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு காலத்தில் ஒய் காட், கடவுள் எதற்கென்று பேசினவர்கள் இன்றைக்கு திரள் கொண்ட வாலிபர்கள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை ஆவியானவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக முழு உலகத்தையும், திருச்சபைகளை, உலகத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே ஒரு பக்கம் சாத்தான் அந்த அந்திகிறிஸ்துவின் வருகைக்கென்று உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறான், இன்னொரு பக்கத்தில் ஆவியானவர் தன்னுடைய திருச்சபையை, உலகத்தை ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். என்ன மாதிரி ஆயத்தம்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் இந்த நாட்களில் ஒரு முக்கியமான காரியத்தை அறிந்து கொள்ளணும். இயேசுடைய வருகைக்கு முன்னால் நடக்க போகிற இன்னொரு முக்கியமான நிகழ்வு, இன்னொரு உலகத்தில் நடக்க போகிற முக்கியமான சம்பவம். நம்ம எல்லாரும் இயேசுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற உண்மைதான். அவருடைய வருகைக்கு முன்னால் இந்த உலகத்தில் நடக்க போகிற இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி உலகம் தழுவின எழுப்புதல், எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல், கடைசி கால உலக எழுப்புதல். அதற்குத்தான் இன்றைக்கு பரலோகம் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த எழுப்புதலுக்கு பிறகுதான் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த எழுப்புதலுக்காகத்தான் ஆவியானவர் இன்றைக்கு சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சாத்தானை பயப்படுத்துகிற ஒரு காரியமே வரப்போகிற எழுப்புதல் தான். என்னால் இந்த எழுப்புதல் வந்துவிட்டால் உலகம் முழுவதில் கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், சபை மறுரூபமாக்கப்படும், திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், உலகம் முழுவதிலும் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்துவிடும், திரள் கூட்ட மக்கள் வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இதுதான் இன்றைக்கு சாத்தானை கலங்க பண்ணுகிற ஒரு காரியம். ஆகவேதான் இந்த எழுப்புதலை தடுப்பதற்கு என்ன உண்டோ அதை எல்லாம் பிசாசு செய்கிறான். எழுப்புதலை தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ தீவிரமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் செய்ய நினைத்ததை சாத்தானால் தடுக்க முடியாது. மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. அல்லேலூயா. ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எழுப்புதலின் காலம். அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாலே நடக்க போகிறது மாபெரும் எழுப்புதல், உலகத்தை அசைக்க போகிற எழுப்புதல். அந்த எழுப்புதல் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். அநேக தெய்வ மனிதர்கள் இந்த எழுப்புதலுக்காய் பிரயாசப்பட்டார். எழுப்புதலின் ஆரம்பத்தில் அன்பு சகோதரர் டிஜேசி தினகரன், ஜீவானந்தம் அந்த தெய்வ மனிதர்கள் எழும்பி அப்பொழுதே முழுருவை ஜபங்களை ஆரம்பித்து எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைத்தார்கள். சகோதரர் ஆபிரகாம் ராஜபாண்டியன் அவர்கள் இந்த மதுரையிலிருந்து இந்தியா முழுவதும் அத்தனை மாநிலங்களுக்கு பிரயாணப்பட்டு முழுவதும் ஜபம், உபவாச ஜபம் என்று எழுப்புதலுக்காக 70களின் ஆரம்பத்தில் அந்த தேவ மனிதர்கள் எல்லாம் இந்த எழுப்புதலை காண வாஞ்சியோடு இருந்தார்கள். அதற்காக ஜெபித்தார்கள், அதற்காய் பிரயாசப்பட்டார்கள், அதற்காய் அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய பிரயாசம் ஜபம் இன்றைக்கு நாம் அந்த எழுப்புதலை காண்கிற ஒரு நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆகவே இந்த எழுப்புதலின் காலம், நீங்கள் வாழ்கிற இந்த காலத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நடக்கிற சம்பவங்களை கூர்ந்து பார்த்து ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் நடக்க போகிற மாபெரும் எழுப்புதல் காலத்தில் நாம் வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகிற ஒரு காலம் வந்துவிட்டது. எந்த நேரத்திலும் அந்த எழுப்புதல் வெடித்து கிளம்பலாம். அதற்கான ஆயத்தங்களை ஆவியானவர் பலமாய் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம் எழுப்புதலின் காலத்தில் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? நம்முடைய கண்களால் எழுப்புதலை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எழுப்புதல் என்னால் என்ன, அதனால என்ன விளைவு, அதை முதலாவது அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன முக்கியமான காரியம், எழுப்புதல் காலத்தில் வந்துவிட்டோம், சரி எழுப்புதெல்லாம் பார்க்க போறோம்னு சந்தோஷப்படுறீங்களா? ஆண்டவர் சொன்னது, நீங்கள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி கால எழுப்புதலுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என் மகனே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் மகளே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். இந்த சபை கடைசி கால எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாரோ இருந்தாலும் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். வாலிபனே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபன், சிறு பிள்ளைகள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வயதான தாய் தகப்பன்மார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடைசி கால எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் எனக்கு ஏதோ செய்வார் என்று எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனா உங்களை விட இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்றை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். நான் இன்றைக்கு அறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது மத்தியான வேளையில் இந்த கூட்டத்திற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன பேசணும் ஆண்டவரே, நீங்கள் இந்த வார்த்தை சொல்லிட்டீங்க, என்ன சொல்லணும்னு காத்திருந்த போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் மத்தியில் நான் ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன். இவங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நான் வருவேன். உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். நீங்க அவரை தேடி வரல, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க அவரிடத்தில் ஏதோ கிடைக்கும் என்று வந்திருக்கலாம், அவர் நீங்க எனக்காக ஏதாவது செய்வீர்களா என்று உங்களை தேடி வந்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரை தேடி இயேசு வந்திருக்கிறார். கடைசி கால எழுப்புதலுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, அதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய இருதயத்தின் ஏக்கமெல்லாம் இந்த கடைசி கால எழுப்புதல். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இயேசு அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுடைய இருதயத்தின் ஏக்கம், அவருடைய உள்ளத்திலே மனதுருக்கமும் பாரமும் மக்களை குறைத்த அன்பும் இருந்தது. அவரை நெருக்க ஏவினது. ஜனங்களோடு அவர் அன்பாய் பேசினார், அந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டுமே. பூமி எல்லாம் உலகம் முழுவதிலும் இந்த அக்கினி பற்றி எரிய வேண்டுமே. அது என்ன அக்கினி? பரிசுத்தாவின் அக்கினி. அது என்ன அக்கினி? எழுப்புதலின் அக்கினி. அதுதான் இயேசுடைய இருதயத்தின் பாரமாயிருந்தது, அவருடைய இருதயத்தின் ஏக்கமாயிருந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அது நிறைவேறிற்று. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், அக்கினி இறங்குகிறது. முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதல். இந்த எழுப்புதல் காரியமா நான் ஜெபித்த போது சில ஆண்டு காலமாகவே என்னை உந்தி ஆவியானவர் தள்ளி ஜெபிக்க ஆரம்பித்த போது பல தேசத்தின் எழுப்புதலை குறித்து அதிகமாய் வாஞ்சியோடு அறிந்து கொள்ள விரும்பினேன். இந்தோனேஷியா எழுப்புதல், வேல்ஸ் தேச எழுப்புதல், ஸ்காட்லாந்து எழுப்புதல், இங்கிலாந்து தேச எழுப்புதல், அமெரிக்காவிலே உண்டான எழுப்புதல், தென்கொரியாவின் எழுப்புதல், நிறைய தேசங்களின் எழுப்புதல் சரித்திரங்களை எல்லாம் வாசித்தேன். நிறைய ஆச்சரியமான காரியங்கள் ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறார் என்று நான் அதை வைத்து காத்திருந்து ஜெபி போது ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ அந்த தேச எழுப்புதல், இந்த தேச எழுப்புதல், இந்த தேச எழுப்புதல் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கடைசி காலத்தில் இந்தியாவில் ஆரம்பிக்க போகிற எழுப்புதல் அதை மாதிரி இருக்காது. அதெல்லாம் அந்தந்த நாடுகளுக்குள்ளே முடங்கி விட்டது. சில வருடங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் முடிந்து விட்டது. ஆனால் நான் இந்தியாவில் அனுப்ப போகிற கடைசி கால எழுப்புதல் அப்போஸ்தலர் நடபடிகளிலே காணப்பட்ட எழுப்புதலை போல 1000 மடங்கு 1,00,000 மடங்கு வல்லமுள்ளதாக இருக்கும். அதனால் அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திரும்பு, நீ அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போ, அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து அறிந்து கொள். முதல் நூற்றாண்டிலே உண்டான எழுப்புதலை போல இந்த கடைசி கால எழுப்புதல் அதை விட பல மடங்கு வல்லமை உள்ளதாக இருக்கும். இது 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷத்திலே முடிவடையாது. இனிமேல் தோன்று போகிற இந்தியாவில் உண்டா போகிற எழுப்புதல் முழு உலகத்தை அசைக்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த எழுப்புதல் தொடரும். அந்த எழுப்புதல் தான் வருகைக்குரிய மிகப்பெரிய அடையாளமாயிருக்கும். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த எழுப்புதல் தொடரும் என்று ஆண்டவர் பேசினார். அப்ப அப்போஸ்தலர் நடபடிகளை பார், அங்க என்ன நடந்தது என்பதை பார். அந்த அக்கினி போடப்பட்ட போது, ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது என்ன நடந்தது? கடைசி காலத்தில் அதை விட பலமான எழுப்புதல் வெடித்து கிளம்பும். என்னால் இது வருகைக்கு முழு உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற எழுப்புதல். என் ஆவியானவர் பேசின போது எத்தனையோ முறை நான் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்திருந்தாலும் இந்த எழுப்புதல் தரிசனத்தோடு வாசிக்க ஆரம்பித்த போது ஆவியானவர் நிறைய காரியங்களை தெளிவாக எனக்கு காண்பித்தார். அப்போ எழுப்புதல்னா என்ன நடக்கும்? மதுரையில் எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும்? எழுப்புதலுக்காக என்னை தெரிந்து கொண்டார் நீ கர்த்தர் சொல்லுகிறாரே, அந்த எழுப்புதல் வந்தால் என்னங்க நடக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
என்ன நடக்கும் அந்த எழுப்புதல் என்பது என்ன? நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்படுவதுதான் எழுப்புதல். பரிசுத்த ஆவி, அவுட்போரிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் ஊற்றப்படுவது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார், நம் மூலமா செயல்படுகிறார், வரங்கள் செயல்படுகிறது, நம்மை இயக்குகிறார், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் எழுப்புதல் என்பது ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்படுவது. அல்லேலூயா. தாங்க முடியாத அளவுக்கு வெள்ளம் போல ஊற்றப்படுவது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். எந்த ஊழியக்காரனும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது, எந்த சபையும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. எழுப்புதல் ஆவியானவர் கொண்டு வருவது, ஆவியானவர் ஊற்றப்படுவது. பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது எப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் உண்டானது. அங்குதான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. 120 பேர்ல தான் அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 120 பேர் தான். அவங்க மேல ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 41 வசனத்தில் 3000 பேர் ஒரே நாளில் ரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசு ஊழியத்தில் கூட அப்படி ரட்சிக்கப்பட்டது இல்லை. இயேசுடைய ஊழியத்தில் அப்பப்போ சிலர் மனம் திரும்பினாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்தார், மகிழ பண்ணினார். அதுதான் இயேசுவுக்கு தெரியும், இது நான் எழுப்புதலுக்கு இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். இயேசு செய்த ஊழியமெல்லாம் எழுப்புதலுக்கான ஆயத்த ஊழியங்களை 3.5 ஆண்டு காலம் செய்து முடித்தார். அவருக்கு தெரியும், எனக்கு பிறகு ஆவியானவர் வரும்போது அந்த எழுப்புதல் தான் முழு உலகத்தை மாற்றப் போகிறது என்று இயேசுவுக்கு தெரியும். அதற்கான ஆயத்த வேலைகளை எல்லாம் இயேசு செய்து வைத்திருந்தார். அதே மாதிரி பாருங்க, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 4 வசனத்தில் ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 13 வசனத்தில் எருசலேமிலே திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுகிறாங்க. கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்படுகிறாங்க. 3000 5000 திரளான ஸ்திரீகள் புருஷர்கள் எண்ண முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? முதல் நாள் 3000, அடுத்த நாள் 5000, இப்போ எண்ண முடியல. 15,000 20,000, எவ்வளோன்னு சொல்ல முடியல. ஜனங்க கூட்டமாக வந்து இயேசு இயேசு இயேசுன்னு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு மாற்றம் எருசலேமிலே உண்டாகிறது. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 31-32 வசனத்தில் திரளான விசுவாசிகள் ஒரே இருதயத்தோடு இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. எருசலேமில் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த டைமில் 24,000 விசுவாசிகள் சபையில் இருந்தார்கள் என்பதாக. 24,000 பேர் இருந்தார்கள் என்று. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 7 வசனத்திற்கு வாருங்கள். வேத வசனம் விருத்தி அடைந்தது. எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. 4 அதிகாரம் 32 வசனத்திலே விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசிகள் திரளாய் பெருகினார்கள். 6 அதிகாரம் 7 வசனம் வரும் பொழுது சீஷருடைய தொகை பெருகிற்று. விசுவாசிகள் சீஷர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஆவியானவர் மாற்றிவிட்டார். இன்னைக்கு நீங்க உங்களை பற்றி சொல்லும் போது, நான் 30 வருஷம் விசுவாசிங்க, 40 வருஷம் விசுவாசிங்கன்னு சொன்னீங்கன்னா சம்திங் ராங். இனிமேல் உங்களை ஆண்டவர் எப்படி மாற்ற போகிறார்? சீஷர்களாய் மாற்ற போகிறார். அதுதான் எழுப்புதல் காலத்திலே நடக்க போகிற ஒரு காரியம். அத்தனை பேரையும் ஆண்டவர் சீஷர்களாய் மாற்றி விடுவார். ஆவியானவர் மாற்றி விடுவார். வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே விசுவாசியுடைய தொகை பெருகிற்று என்று சொல்லவில்லை, சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று.